நம்ம காட்டுமன்னார் கோயில 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காட்டுமன்னார் கோயில் சிவன் கோயில ரீசெண்டா கும்பாபிஷேகம் நடந்தது. மண்டல பூஜை முடிய போறதால 1008 கலச அபிஷேகம் சிவனுக்கு பண்ண போறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசமும் சோழர்கள் இந்த கோயில இதை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே நடக்கிறது இல்ல. எம்பெருமானுக்கு 1008 கலசாபிஷேகம் பண்றதா இருக்கு. சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட அக்காவான குந்தவை நாச்சியார் இந்த இறைவனுக்கு பாத்தீங்கன்னா மாசம் சங்கராந்தி நாள் அன்று 1008 கலசாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அதோட கல்வெட்டு இங்கதான் இருக்கு. கோயிலோட பின்புறத்துல இருக்கு. அனந்த பரமசுவாமிக்கு மாதந்தோறும் சங்கராந்தி நாளன்று சாஸ்திர கலசாபிஷேகம் மாட்டுவதற்கு பல இடங்களிலிருந்தும் பல இடத்திலிருந்தும் நிலம் வாங்கி கொடுத்தமை பற்றி குறிப்பிடுகிற சாஸ்திர கலசாபிஷேகம்னா 1008 கலசம். ஒரு 1008 கலசத்தை வச்சு 4 காலம் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ற இந்த கிரியை தான் சாஸ்திர கலசாபிஷேகம் பண்ணுவாங்க. சாதாரண விஷயம்.